ஹாய் எவரிபடி, நான் உங்கள் ஸ்ரீதர். கந்தையானாலும் கசக்கி கட்டு என்ற எந்தையே இருக்கும் ஒரே கந்தையை கசக்கினால் எதை கட்டுவதாம்? எப்படி இருக்கு இந்த கவிதை? அதாவது ஒரு அப்பா ஒரு பையன்கிட்ட சொல்கிறார், துணியை அன்னைக்கு கசக்கி உடுத்துக்கோ, கசக்கி உணர்த்தி உடுத்துக்கோ, அழுக்கு துணிகளை போடாத, வியாதி வருங்கிற நன்னோக்கத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஆனால் அதுக்கு பையன் ஒரு இந்த பேட்ரியாட் மாதிரி ஒரு ஏவுகணையை விடுறான் பாருங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு என்ற எந்தையே இருக்கும் ஒரே கந்தையை கசக்கினால் பின் எதை கட்டுவதாம்? புரியுது? ஒரே ஒரு துணி தான் அவன்கிட்ட இருக்கான். அதாவது ஹாஸ்டலில் அப்பா பையனை பார்க்க வந்திருக்காரு. அப்போ பையன் சொல்லுது, ஏன்னா பையன் அப்பா தொந்தரவுப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான். உடனே அப்பா அவனை கட்டிட்டார். அவன் இது சொன்னது யாருன்னா, எத்தனை வருஷம் தெரியல, ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷம் இருக்கும். ஆனால் சொன்னது யாருன்னு கூட தெரியல, எந்த வருஷம்னு ஒன்றுமே தெரியல. யாரா என்னோட படித்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எங்கள் ஆஃபீஸில் ஒரு நண்பர் அப்போ தான் ஜாயின் பண்ணார். ஒரு வருஷம் அவங்களுக்கெல்லாம். அப்போ அவர் உதிர்த்த முத்து இது. காலம் கடந்து நின்ற வார்த்தைகளுக்கு வீரியம் எழுதுன்னு வச்சுக்கோங்க. அது காலத்தை கடந்து நிற்கும். காவியங்கள்னு அந்த மாதிரி தான் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, வார்த்தைகள் ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகளை தான் பயன்படுத்த வேண்டும். கடுமையான வார்த்தைகள் காலம் கடந்து நிற்கும். இது ஒரு வறுமைங்கிறது எவ்வளோ கொடுமைங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். எல்லாம் மறந்து போயிருக்கு, அந்த கவிதை மட்டும் ஞாபகம் இருக்குது. இதுதான் இலக்கியத்தின் வீரியம், இலக்கியத்தின் சக்தி. நாளைக்கு இன்னொரு பதிவு சந்திக்கலாமா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.